அதிமுக தலைமையினை ஏற்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் உடனே கூட்டணி வைக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஊர்மெச்சிக்குளம் பகுதியில் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மற்றும் அண்ணா நகரில் புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடையினை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியார் ஆசீர்வாதம் பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்றும் தந்தை பெரியாரின் கொள்கையை அம்மா பின்பற்றினார் என்றும் கூறினார். மேலும் அதிமுக தலைமையினை ஏற்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் உடனே கூட்டணி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தங்கள் பகுதியில் நாடக மேடை கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கு தனியார் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதால் கட்டுமான பணி தடைபட்டுள்ளது என்றும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதியளித்தார். கொள்கையை அம்மா தான் பின்பற்றாங்க, எங்க தலைவர் பின்பற்றினார். தமிழ் சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டு வந்தார். தந்தை பெரியாருடைய எழுத்தை நடைமுறைப்படுத்தினார். நூற்றாண்டு விழாவை எங்க தலைவர் சிறப்பாக கொண்டாடினார். எனவே யாருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக அம்மாவே சொல்லியிருக்காங்க, ஒரு திராவிட இயக்கத்திற்கு தலைமையேற்கின்ற ஒரு பிராமணன் பெண்ணாக எங்க அம்மா வந்தாங்க இல்லையா? அதான் ஜனநாயக இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸ்விக்கி நிறுவனம் தங்களை வஞ்சிப்பதாக ஓஎம்ஆர் சாலையில் ஸ்விக்கி ஊழியர்கள் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை ஸ்விக்கி நிறுவன பெருங்குடி மண்டல பகுதி ஊழியர்கள் பழைய மாமல்லபுரம் சாலை துறைப்பாக்கம் பகுதியில் பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் போனஸ் மற்றும் அவசர உதவியின் தங்களுக்கான ஆர்டரை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். போராட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்விக்கி ஊழியர் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பின்னுக்கு செல்வதாகவும் இதுகுறித்து தங்கள் டீம் லீடரிடம் புகார் அளித்த போது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக பதிலளித்து தங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டுவதாக குற்றம் சாட்டினர். எங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் ரொம்ப இழந்துட்டே போகுது. எங்களோட வருமானம் கம்மியாகிட்டே போகுது. அதனால ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் போராட்டம் பார்த்தீங்கன்னா பெருங்குடி ஜோனுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மேடவாக்கம் அடையாறு ஒவ்வொரு ஜோனும் பரவும் போது நிறைய ஸ்பிட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. எங்களுடைய வருமான பாதிப்பு தான் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ ஒரு ஜோனாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜோனாக மாறும்போது வாழ்வாதாரம் பாதிக்கும் போது நான் நிறைய சிவியராக இருக்கோம். எதுக்காக போராட்டம் பண்ணி அது மாறினா நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இல்லைனா இது தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் இந்த ஜோன் மட்டும் இல்லை, எல்லா ஜோனும் கூட்டு வச்சு நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவிற்கான தேர் புதிதாக செய்யப்பட்டு இன்று வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்கு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த தேர் பழுது அடைந்ததால் புதிய தேர் செய்ய முடிவு செய்யப்பட்டு 47 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தேர் செய்யப்பட்டு இன்று தேருக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. தொடர்ந்து தேர் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தைப்பூச தேரோட்டம் நடைபெறும் பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் உள்ள 4 ரத வீதிகளில் நடந்த தேர் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் கொடுத்து இழுத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி, காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப், சார் ஆட்சியர் கிஷன்குமார் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருகே அரசு பேருந்து நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு பலகையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உட்லண்ட்ஸ் எஸ்டேட்டிலிருந்து குன்னூர் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து காட்டேரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு பலகையில் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் பேருந்தில் பயணித்த 8 நபர்கள் காயமடைந்த நிலையில் உடனடியாக அப்பகுதியில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து குன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு நிலவியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி
சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பணமாலையுடன் வந்து தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் களத்தில் 46 வேட்பாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த அக்னி ஆழ்வார் சுயேட்சை வேட்பாளராக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். தொகுதியில் பணம் பட்டுவாடா நடைபெற்று வருவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கழுத்தில் பணமாலை அணிந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு அதை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். என்னுடைய இந்த பணமாலையில் ஒரு 50,000 ரூபாய் கிட்ட குறைந்தபட்சம் இருக்கிறது. இதன் மூலியமாக மக்கள் பணப்பட்டுவாடையை தடுக்க வேண்டும். காவல்துறைகள் எல்லாமே தன் கடமையை ஆற்றுவதில்லை. அந்த பகுதியில் என்ன அரசு ஊழியர்களும் அந்த பகுதியில் ஆற்றுவதில்லை. இந்த ஊழலுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் அதற்கு எனக்கு பல விதத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் என்ன பல மிரட்டல்களை அதிகாரிகள் மூலமாக என் வீடு வரைக்கும் என் அலுவலகம் வரைக்கும் வந்து பல காரணத்தை சொல்லி அப்பா அம்மாவெல்லாம் மிரட்டுகிறார்கள். அதில் ஒரு காரணமும் இருக்கிறது. அதையும் உள்துறை செயலாளரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து இன்று கொடுத்துட்டு இந்த இவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் சைட் வாங்கி போய் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்றதுக்காக வந்திருக்கேன். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நடைபெற்ற விழாவில் பயனாளிகளுக்கு ரூபாய் 5.24 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கினார். தருமபுரி மாவட்ட கூடுதல் ஆட்சியரகம் 38 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணிகள் முடிகின்ற தருவாயில் உள்ள நிலையில் இப்பணிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி, MP மணி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து நல்லப்பள்ளி அடுத்த வாழஜங்கமுழா அள்ளி கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ரூபாய் 15.99 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1.83 கோடி மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரூபாய் 5.24 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலாடி தாலுகாவில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கிட கோரி தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் முளைத்த நெல்மணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களை கொட்டி ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் பேய்குளம், சிக்கல், சிறைக்குளம், கீரந்தை, கொத்தங்குளம், தனிச்சியம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் இந்த ஆண்டு 15,000 ஹெக்டேரில் சம்பா பருவ சாகுபடி செய்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்கதிர்கள் வயலில் சாய்ந்து மீண்டும் முளைக்க தொடங்கியது. இதனால் கடன் வாங்கி செலவு செய்த விவசாயிகள் செய்வது அறியா பரிதவிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 25,000 மழை வெள்ள நிவாரண நிதியும் பாரத பிரதமரின் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழுமையான தொகை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களை கொண்டு கீழே கொட்டி ஒப்பாரி வைத்து அழுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை ஈடுபட முயன்றனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பச்சையப்பன் கல்லூரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும், அறக்கட்டளையானது கல்லூரி முடிவுகளிலோ கல்வி சார்ந்த காரியங்களில் ஒருபோதும் தலையிடக்கூடாது என்றும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராகவும் கல்விக்கு எதிராகவும் பிரச்சினைகளை வளர்க்கும் அறக்கட்டளையின் இடைக்கால நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்த பின்னரும் பதவியில் உள்ளவர்களை உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உள்ளாட்சி
உள்ளாட்சி நிர்வாக மேம்பாட்டில் மக்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்று சூலூர் எம்எல்ஏ பிபி கந்தசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சோமனூர் அருகே உள்ள கள்ளப்பாளையம் மற்றும் வேலாயுதம்பாளையம் பகுதிகளில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி மற்றும் நியாய விலைக் கடையை கோவை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ கந்தசாமி, ஊராட்சிகளை பேரூராட்சியாகவோ அல்லது மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான முடிவுகள் எடுக்கும்போது அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கட்டாயம் கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக கணியூர் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததையும், பட்டணம் ஊராட்சி மக்கள் மாநகராட்சியுடன் இணைக்க விரும்புவதையும் குறிப்பிட்டார். மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் வளர்ச்சி குறித்து எடுக்கும் முடிவுகளை நாம் மதிக்க வேண்டும். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சூலூர் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் குமரவேல், வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கந்தவேல் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதேபோல பல பகுதிகளில் இப்பொழுது நகராட்சியோடு ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கும் மாநகராட்சி இணைப்பதற்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை இந்த கிராம சபை கூட்டத்தின் மூலமாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு முழு கவனம் செலுத்தி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பட்டணம் ஊராட்சியை மாநகராட்சி இணைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் பேரூராட்சியை கொண்டு வருவதற்கு அங்கு அரசனுடைய திட்டம் இருக்கிறது கூறுகிறார்கள். எனவே அதை அருகிலிருக்கின்ற மாநகராட்சியை இணைக்க வேண்டும் என்று மக்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இங்கே வைக்கின்ற அத்தனை கோரிக்கையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கும் அந்த துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். மதுவுக்கு எதிராகவும் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவுரி திடலில் இருந்து தானம் அறக்கட்டளை சார்பில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம், மதுவை ஒழிப்போம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்குத்தான் என்ற விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். முன்னதாக பேரணியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேரணியானது சுமார் 2 கிலோமீட்டர் முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்தது. பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் துறையை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு காளான் வளர்ப்பு, கால்நடைகள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட சுயதொழில் தொடங்குவது குறித்த பயிற்சிகளை கிராமப்புற பெண்களுக்கு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி முதிர்த்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.